இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 1 வசனம் 17. சமாதானத்துடனே போ. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். எத்தனை நேரங்கள்ல தேவ ஆலயத்துக்குள்ளாக நம்ம வரும்போது சமாதானம் இல்லாம கவலையோடு துக்கத்தோடு ஏதோ ஒரு மன பாரத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்த நாட்கள் உண்டு. சர்ச்ல வந்து உட்கார்ந்து ஒரே ஒரு பாடல் தான் பாடுவாங்க. அந்த பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீராய வரும். ஒரு வார்த்தை வரும்போது நமக்கே தெரியாம நம்ம அதிகமாய் அழுவோம். அப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் நம்ம தேவனுடைய ஆலயத்துல வந்த அந்த நாட்கள்லாம் உண்டு. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியம் நம்ம இருதயத்துல வேதனை படுத்தினதுனாலதான் நம்ம சர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆகி அப்பா சமூகத்துல வந்த உடனே தாங்க முடியாம அழுகிறோம். அதே மாதிரிதான் அண்ணாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. அவங்களால அழாம இருக்க முடியல. தன்னுடைய மன பாரத்தை கவலையை அப்பாவுடைய சமூகத்துல இறக்கி வச்சுட்டு அண்ணால் இப்ப கடந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வரும்போதுதான் ஏலே என்ற தேவ ஊழியர் மூலமாய் வார்த்தை வருகிறது. சமாதானத்துடனே நீ போ, நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு செய்வார் என்று. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆலயத்துல போய் உங்க கண்ணீரை நீங்க வடித்து பாருங்கள். தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நெருக்கமா இருக்கட்டும், கர்த்தருடைய ஆலயத்துல போய் விழுந்து ஜெபித்தால் நிச்சயமாய் சமாதானத்தோடு நீங்க அந்த இடத்தை விட்டு போவீர்கள். உங்க காரியங்கள் வாய்க்கும். நீங்க கேட்கிற விண்ணப்பங்களுக்கு பக்தர் பதிலை தருவார். பிரியமானவர்களே, அண்ணா துக்கத்தோடு இருந்தாங்க, கவலையோடு இருந்தாங்க, சமாதானம் இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா ஆலயத்தை விட்டு திரும்பி போகும்போது வார்த்தை வந்துச்சு, சமாதானத்தோடு போ அப்படின்னு. அது வரைக்கும் துக்கமா இருந்த அண்ணா துக்கமுகமாய் அதுக்கப்புறமா இருக்கவில்லையா? சாப்பிட்டார்களாம், சந்தோஷப்பட்டார்கள். கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர்களுக்கு சில நாளுக்குள்ளாக அற்புதம் நடந்தது. ஏசப்பா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சமாதானத்தை தருகிற ஆண்டவர், உலகம் தரக்கூடாத சமாதானத்தையே வைத்து போயிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த காலவிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சமாதானத்தை தருகிற ஆண்டவர், அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என்ன காரியத்துக்காக சமாதானத்தை இழந்திருக்கிறாங்கப்பா, கவலையோடு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. கடன் பாரங்களை மாற்றுங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், செய்கிற வேலைகள், கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். சமாதானத்தை கர்த்தர் நிச்சயமா எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெப உதவிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க போன் நம்பரை நீங்க எடுத்து எங்களிடம் ஜெப விண்ணப்பங்களை சொல்லலாம், தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.